Hello guys, welcome to Exams Daily. So இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? குட் மார்னிங். நோட்டிபிகேஷன் வரலையா? ஓகே. ஸோ நம்மளோட லைவ்ல ஒரு சின்ன டைமிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். குட் மார்னிங் கிரேசி கீர்த்தி, ஹாய். ஓகே, ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, நம்மளோட லைவ்ல ஒரு சின்ன டைமிங் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10:30க்கு இனிமேல் உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும், உமா மேம் எடுப்பாங்க. ஸோ மார்னிங் 10:30 ஜிஎஸ் இருக்கும். அண்ட் தென் 11 நம்மளோட தமிழ் கிளாஸ் இருக்கும். நம்ம 3 o'clock வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் போட்டோம்ல, அந்த டைமிங்க்கு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 யூனிட் 9ஓட கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம நிறைய அப்டேட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளோட லைவ் டைமிங் வந்து 11 மணிக்கு வரும், சரியா? தென் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனல்ல பழையபடி 7 மணிக்கு நம்ம எம்சிக்யூ ஃபார்மேட்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, கண்டென்ட் வைஸ் நான் போடுறேன், அது போடாம இருக்க மாட்டேன், ரெக்கார்டடா நான் அதை போடுறேன். பட் எம்சிக்யூ டைப்ல நம்ம நாளைக்கு இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃப்ரம் டுமாரோ நாளைக்கு இருந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்ம சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல்ல நைட்டு 7 மணிக்கு. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இயல் வைஸ் போட்டிருக்கணும்ல, இயல் வைஸ வந்து நம்ம இப்ப ரெக்கார்டடா நம்ம வந்து கொடுக்கலாம். நாளையில இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? ஓகேவா? மற்றபடி நம்மளோட டைம் எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ்ல 11 மணிக்கு இருக்கும். எல்லாரும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. இயல்வழி கிளாஸ் வந்து நம்ம ரெக்கார்டடா நம்ம போடலாம், சரியாமா? ஓகே, ஸோ எம்சிக்யூ ஆல்சோ நம்ம சேனல்ல சுஷ்மிதா எக்ஸாம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் நாளைக்கு இருந்து. ஓகே, நாளைக்கு நைட் 7 மணில இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவாமா? ஓகே, ஹவு டு யூ டு நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு 30 நிமிடம் 30 வினாக்கள்ல இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது டே 6. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு, ரெகுலரா நம்மளோட சேனல் வாட்ச் பண்றவங்களுக்கு, இல்ல முதல்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டினா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் நம்ம அதிகமா தப்பும் விடுவோம், சரியா? ஸோ நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெக்னிக்கலுக்கு அதிகமான வேகன்சி, கிட்டத்தட்ட 9,400க்கும் அதிகமான வேகன்சி டெக்னிக்கல் படிச்சவங்க, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே 9,400 வேகன்சி. அது எது கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏஇ, டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் சிடிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சில இருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர், ஸோ இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி அதுக்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு, சரியா? ஸோ இது உங்களுக்கு அப்ளை பண்ணணும், இல்ல இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் சிடிஎஸ்சிக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிகாஸ் நிறைய பேர் ஐடிஐ படிச்சிருக்கேன், எப்ப வேலை தருவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது நம்ம இந்த ஒர்க் அப்படின்றது. இது வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணல, சரியா? ஸோ நான் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், நான் டிஎன்பிஎஸ்சி ஜாப்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இந்த ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல இந்த ஜேஇயோட நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். 8940400154. ஓகேவா? சரி, பாருங்க. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 10, 6, 7, 5. 7 கரெக்டா? 7 வந்து காமனா இருக்கும். ஓகே, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலின்னு 7 காமனா இருக்கும். இதே ஆண்பால் பிள்ளை தமிழ்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ உங்களுக்கு அம்மானை, கலங்கு, ஊசல். ஸோ இந்த 3 வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்மே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், நியூவா பண்றோம். ஸோ ஒவ்வொரு வீக்குமே நம்ம நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேகமா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உழவர் உலர்த்தியறது வாழைக்கையில் வாழைக்கை இல்லைங்க, இது
ஏன் இந்த மிஸ்டேக்ன்றது எனக்கு தெரியல. உழவர் உழர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகை இருக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு தனி ஒன்பாடா கேக்குறாங்க. அதுல உழவர் உழர்த்தியர்களினுடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. களம்பகம். களம்பகம் அப்படின்றது நான் எப்பயுமே சொல்றதுதான் 18 வகையான உறுப்புகள் கொண்டு பாடப்படுவது. உலான்றது ஒரு தலைவனோ இறைவனோ உலா வரும்போது அவனை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய பெண்கள் பாடக்கூடியது. குறவஞ்சின்றது ஒரு வகையான இந்த குறி சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். சோ உழவர்களினுடைய வாழ்க்கை, உலர்த்தியர்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளு இலக்கியம். சரியா? இந்த பள்ளு இலக்கியங்கள்ல ஒரு இலக்கியத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளு இலக்கியங்களை தான் வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடர் பள்ளு அதுதான் முக்கியமா நம்ம படிப்போம். சரியா? விஷஸ் ஃபார் இன்டர்நேஷனல் டாக் டே உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே. நெக்ஸ்ட், பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? நம்ம வந்து சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் இல்ல கண்டென்ட் வைஸா பாக்குறப்ப பார்த்தோம். அந்த ஆன்லைன் கிளாஸ்லயும் நிறைய இதுமே நம்ம நிறைய எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? பெரிய புராணம் எந்த நாட்டை நீர் நாடு அப்படின்னு சொல்லுதுன்னு கேக்குறாங்க. சரியா? பெரிய புராணத்துல திருநாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? திருநாடு, நீர்நாடு அப்படின்றது எல்லாமே சோழ நாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகே, ஓகேவா? சோழ நாடு அப்படின்றதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் ஆழ்வார்களா, சித்தர்களா, நாயன்மார்களா, புலவர்களா? புலவர்கள்ன்றவங்க பாடல் ஏற்றவங்க. ஆழ்வார் அப்படின்றவங்க யாருப்பா? திருமாலை வழிபட்டு முக்தி நிலை அடைந்தவர்களை தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானை வழிபட்டு முக்தி நிலை அடைந்தவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம். யோகம் பயின்று அறிவி நிரம்பியவர்கள், மருத்துவத்தின் மீது ஆர்வம் உடையவர்கள், அறிவியலின் மீது ஆர்வம் உடையவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சித்தர்கள் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. எந்த பாட்டை உழவர் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க? இப்பதான் சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உழவர் பாட்டு, தாலாட்டு பாட்டு, கும்மி பாட்டு, பள்ளு பாட்டு, வில்லு பாட்டு. சோ பள்ளு பாட்டு. பள்ளு அப்படின்றது என்னதுப்பா? உழவர்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் பள்ளு. சோ இதை பாடலா பாடும்போது, நாட்டுப்புற பாடலா பாடும்போது அதை பள்ளு பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, 6வது கேள்வி. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? வரதன். வரதன் அப்படின்ற இயற்பெயர் யாருக்கு இருக்கு? நல்லாதனார், ஒட்டக்கூத்தர், காலமேக புலவர், புதுமை பித்தன். யாருக்கு வரதன் அப்படின்ற பேர் இருக்கு? காலமேக புலவர். இவரை ஆசு கவி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆசு கவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் மோஸ்ட்லி இதுக்குண்டான அர்த்தமும். பாடு ஒரு தலைப்பை கொடுத்தோன்னே அதை அப்படியே மேகம் எப்படி ஒரு செகண்ட்ல இப்படி மழையை பொழிஞ்சிருதோ அதே மாதிரி இந்த தலைப்பை பார்த்தோன்னே இந்த தலைப்புல கவிதை பாடுவாராம். அதனாலதான் அவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு அர்த்தம். மேகம் மழை பொழிவது போல உடனே இவர் கவிதைகளை பொழிறதுனால காலமேக புலவர். சோ ஆசு கவியோட குவாலிட்டியுமே அதுதான். ஒரு தலைப்பை பார்த்த உடனே அதை பத்தி கவிதை பாடுறவங்களதான் ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காலமேக புலவர் ஆசு கவின்னு சொல்றாங்க. அவருடைய இயற்பெயர் வரதன். ஓகே, உடனடியாக பாட சொன்னால் பாடுவது. எஸ், பாடு என்றவுடன் பாடுவது. எஸ், கரெக்ட். மரமும் பழைய குடையும் ஆசிரியர். இது ஓல்ட் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது போன இயர் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓல்ட் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. மரமும் பழைய குடையும். சோ இந்த மாதிரி டாபிக், குதிரையும் கீரை பாத்தியும், வேற என்ன இந்த மாதிரி படிச்சோம், தேங்காயும் நாயும், தமிழும் கடலும். சோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்பே அது மோஸ்ட்லி என்ன ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னா அது இரட்டுற மொழிதல் பாடலா இருக்கும். இரட்டுற மொழிதல் பாடலா இருக்கும். இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஸ்லேடையணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்லேடை அப்படின்னா ஒரு வார்த்தை தான், ஆனா 2 விஷயத்துக்கு பொருள் தரும். இங்க நம்ம படிக்கக்கூடிய இந்த மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர் எழுதின ஒரு இரட்டுற மொழிதல் அணி பாடல். ஓகேவா? அழகிய சொக்கநாதர் எழுதின ஒரு இரட்டுற மொழிதல் அணி பாடல். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் நீங்க இப்போ டெக்னிக்கல் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட
ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி நீங்க எழுதுறீங்கன்றப்போ எப்பயும் போல மற்ற குரூப்லாம் எப்படியோ அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க ஜென்ரல் தமிழ்ல 40% எடுக்கணும். ஸோ ஜென்ரல் தமிழ்ல 40% எடுத்தாதான் உங்களோட பார்ட் 2 அண்ட் பேப்பர் 2 ஆல்சோ வேலிடேட் பண்ணுவாங்க. அதனால எல்லாருமே தமிழுக்கு கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம டெக்னிக்கல்ன்றப்ப அவ்வளவு டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. மோஸ்ட்லி இலக்கணம் பார்ட்லயே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அதை தாண்டி இலக்கியம் உரைநடை அப்படின்னு சம்டைம்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரியா? ஓகே. பெருமாள் திருமொழியை பாடியவர். பெருமாள் திருமொழியை பாடியவர் கம்பர், குலசேகரர், ஆண்டாள், பெரியாழ்வார். குலசேகர ஆழ்வார். வெரி குட். பெருமாள் திருமொழியை பாடினது யாரு? குலசேகர ஆழ்வார். இதை யார பாட்டுடை தலைவரா வச்சு அவர் பாடியிருப்பாருப்பா? பெருமாள் திருமொழிய குலசேகர ஆழ்வார் பாடுறாருன்னு பார்த்தோம். யார பாட்டுடை தலைவரா வச்சு அவர் பாடுறாரு? கண்ணனையா? உய்ய வந்த பெருமாள். சோ உய்ய வந்த பெருமாள் சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய ஒரு சாமி. சரியா? அவங்கள அம்பாலா நினைச்சு இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. பார்த்திருக்கோமா? வித்துவ கோட்டம்மா என்ன படிச்சிருக்கோல, அதுதான் அந்த பாட்டு தான் பெருமாள் திருமொழி. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் படிச்சிருக்கோல, 9th or 10th படிச்சிருப்போம். சோ அதுதான் பெருமாள் திருமொழி. நோட் பண்ணிக்கோங்க. தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்? சான்சா? தான் பாடிய பதிகத்தின் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமைகளை கூறியும் எழுதியவர். வெரி குட். திருஞான சம்பந்தர். ஓகேவா? இந்த 12 ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்களோட கதை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப நம்மளுக்கு தெரியலனாலும் லைட்டா இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அடுத்து 10வது கேள்வி. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தேவர்கள், அரசர்கள், சித்தர்கள், புலவர்கள். நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் யார சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்தர்கள். சித்தர்களை தான் நிறைமொழி மாந்தர்கள்னு சொல்லுது. ஓகேவா? 50 கொஸ்டின்றதுனால நம்ம கொஞ்சம் வேகமா போகலாம். தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளை அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. படிச்சிருக்கோமா? தொடுதல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, நுகர்தல் உணர்வு, காணல், கேட்டல். படிச்சிருக்கோமாப்பா? ஃபர்ஸ்ட் தொடுதல். வெரி குட். தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. சரியா? தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. ஓகே. ஆன்சர் பி. இந்த ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டச் ஃபீல் ஃபர்ஸ்ட், அடுத்து உங்களுக்கு டேஸ்ட், ஸ்மெல்லு, கண்ணு பாக்குறது, காது, அடுத்து பகுத்தறிவு. ஸோ இந்த பேசிஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. ஈரறிவு ஜீவிகள்னா அதுக்கு என்னென்ன பண்பு மட்டும் இருக்கும்? தொடுதல் உணர்வு இருக்கும், சுவைத்தல் உணர்வு இருக்கும், அவ்வளவுதான். ஓரறிவுனா அதுக்கு தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும், லைக் புல்லு, மரம், அந்த மாதிரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்மாழ்வார் பிறந்த ஊர் தான் குருகூர் அப்படின்ற இடம். இந்த ஊரை இப்போ எப்படி சொல்றாங்க? தற்காலத்தில் இந்த குருகூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதான் கேள்வி. ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார்பேட்டை, திருநகரம். வெரி குட். ஆன்சர் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி அப்படின்றதான் சரியான விடை. குருகூர் இப்ப எப்படி அழைக்கிறாங்க? ஆழ்வார் திருநகரி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், அட்லீஸ்ட் லேட்டஸ்டா வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல். சோ இதெல்லாம் என் நம்பர் ஆஃப் டைம் நம்ம படிச்சிருக்கோம். முன்னீர் அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா கடல். அதே இது நீங்க தொகை சொற்களா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல முன்னீர் வழக்கம் மகடுவுனா பெண்கள்,
கடல் கடந்து வாணிகம் செய்யக்கூடிய பழக்கம் பெண்களிடத்துல காணப்படல சங்க காலத்துல அப்படின்னு தொல்காப்பியத்துல இதை சொல்றாங்க. சரியா? இப்ப முன்னீர்னா கடல். ஓகே, இந்த முன்னீரை விரிச்சு எழுத சொல்றாங்க, தொகை சொற்களை விரித்து எழுதுகன்னு கேக்குறாங்கன்னா 3 நீர்னு வரும். அந்த 3 நீர் என்னென்ன? முன்னீர் அப்படின்ற தொகை சொல்லை விரித்தெழுதுக அப்படின்னு நான் சொல்றேன். சோ என்னென்ன? நான் இது கேட்கல, இலக்கண குறிப்பு கேட்கலனா, நான் கேட்கிறது தொகை சொல்லை விரித்தெழுதுக. முன்னீர்ன்றது ஒரு தொகை சொல். அதை எப்படி விரிச்சு எழுதுவீங்க? இப்ப 5 இணை இருக்குன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி 3 நீர் என்னென்னு கேக்குறேன். ரெயின், வெல், ரிவர். ஆற்று நீர், ஊற்று நீர். சரி, கரெக்ட். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இதுதான் அந்த முன்னீர்ன்றது. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இதான் அந்த முன்னீர் அப்படின்றது. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அடுத்த கேள்வி பாருங்க. 14. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது? பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள், அதாவது நடுகள் நடக்கூடிய வழக்கம். இது எதுல பார்த்திருப்போம்னா, அந்த 9th நம்ம படிக்கிறப்ப பார்த்திருப்போம். ஏறு தழுவுதல் பற்றின செய்தி, ஏறு தழுவுதல் பற்றின செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். ஆன்சர் ஏ, கலித்தொகை. ஓகேவா? ஏன்னா ஏறு தழுவுதல் பத்தின ஒரு செய்தி, ஏறு தழுவுதல் பத்தின செய்தி சங்ககால நூல்ல எதுல இருக்கும்னா கலித்தொகையில தான் இருக்கும். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது? இந்த கொஸ்டின் கேட்டப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டின்ல எல்லாருமே தப்பான ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்: நெடுந்தொகை, திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். சோ இப்ப ஆன்சர் திருக்குறள் சொல்றவங்க எல்லாம் பட்டு தெரிஞ்சவங்க, அப்படிதான் இல்லையா? கரெக்டா? தப்பு பண்ணி அதை கரெக்ட் பண்ணவங்க திருக்குறள் சொல்றவங்க எல்லாம். ஏன் சொல்றோம்னா இப்பதான் நம்ம முதல்ல இந்த கொஸ்டினை பாக்குறோம்னு அர்த்தம். சரியா? இங்க கொஸ்டினை பாருங்க. அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். நெடுந்தொகை. நெடுந்தொகைன்றது எதை குறிக்குது? அகநானூரோட வேறு பெயர் தான் என்னது? நெடுந்தொகை. திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். டக்குன்னு பார்த்தோன்னே என்ன ஆகும்? அடைமொழினா சரி, இதுதான் அடைமொழியா இருக்கு, அகநானூறு தான் நெடுந்தொகை, சரி இதான் சிறப்பு பெயரா இருக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுவோம். எல்லாருமே தான் சூஸ் பண்ணுவோம். அப்ப ஆன்சர் கீழே வந்தது என்னன்னா திருக்குறள். ஏன்? திருக்குறளோட டெஃபினிஷன் படிங்க. குறள் வெண்பாக்களால் ஆன திரு என்னும் அடைமொழியால் வழங்கப்படக்கூடிய நூல், அதுதான் திருக்குறளோட டெஃபினிஷன். அப்ப இதுதான், இது அகநானூற்றோட சிறப்பு பெயர் தானே தவிர இது அடைமொழி கிடையாது. ஆனா இந்த குறள் அப்படின்றதுக்கு திரு அப்படின்றது அடைமொழி. நீங்க திருக்குறள் பத்தி படிக்கிறீங்க, வாட் இஸ் திருக்குறள் அப்படின்னு படிக்கிறப்பயே ஃபர்ஸ்ட் என்னதுதான் இந்த பாயிண்ட் தான் படிப்போம். குறள் வெண்பாக்களால் ஆன திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல், அதனாலதான் அதை திருக்குறள்னு சொல்றோம். குறள் வெண்பாக்கள், திரு அடைமொழி. புரிஞ்சுச்சா? சோ இப்ப ஏ போட்டவங்களுக்கு எல்லாம் ஏ போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுச்சா? எல்லாருமே இந்த குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். குரூப் 2 2022. சோ அப்போ இந்த தப்பு எல்லாருமே பண்ணோம். சோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? சிறப்பு பெயருக்கு, அடைமொழி பெயருக்கு, வேறு பெயருக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? 16. இது மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. திருப்பஞ்ச மூலம் அப்படின்றது ஒரு அற இலக்கியம், மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது. 3. குடும்ப விளக்குன்றது தற்கால காப்பியம், பாரதிதாசனினுடையது. அப்போ 3க்கு அப்புறம் 4. சோ 3 4னா ஆன்சர் ஏ. சீவக சிந்தாமணின்றது ஒரு காப்பியம், குறுந்தொகைன்றது ஒரு சங்க இலக்கியம். ஆன்சர் 3 4 1 2. இது அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின். சரியா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர். எதுக்காக இவ்வளவு டேஷ் வைக்கிறீங்க? சும்மா நார்மலா டைப் பண்ணுங்க. வெரி குட். சோ யாருப்பா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு பாடினது? பாரதிதாசன். இந்த இடத்துல முப்பால் அப்படின்றது எதை குறிக்குது? திருக்குறளை குறிக்குது. அறம், பொருள், இன்பம். சரியா? அடுத்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது?
எந்த ஆண்டு முதல்ல திருக்குறளை அச்சிட்டாங்க? 1812. யாரு? ஹூ? திருக்குறளை முதல்ல அச்சிட்டது யாரு? வெரி குட். தஞ்சை ஞானப்பிரகாசம் மகனார் ஞானப்பிரகாசம் அவர்தான். சரியா? ஞானப்பிரகாசம். ஓகேவா? தஞ்சை ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகனார் ஞானப்பிரகாசம்னு வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 1812ல முதல்ல அச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவர் யாரு? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் அழிஞ்சு போனாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் மட்டும் இருந்தா போதும், அது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதனாலதான் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி, கா ஃபார் கம்பராமாயணம், தி ஃபார் திருக்குறள் அப்படின்றது. கம்பர் திருவள்ளுவர். சரியா? மாத்தி போடக்கூடாது. திருவள்ளுவர் கம்பர்னு போடக்கூடாது. கம்பர் திருவள்ளுவர். கானா கம்பர், தீனா திருவள்ளுவர். சரியா? அடுத்து பாருங்க, 20வது கேள்வி. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? 20வது கேள்வி. உவேசா ஜியுபோப். கண்டிப்பா பதிப்பித்தது அப்படின்னு வந்துட்டாலே யாருதான்? உவேசா தான். சரியா? ஆனா புறநானூற்று ஆங்கிலத்துல 2 பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. யார் யாருப்பா? புறநானூறு நூல் முழுமையா மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட். சரியா? புறநானூற்றுல இருக்கக்கூடிய பாதி பாடல்கள், புறப்பொருள், வெண்பா மாலை இதெல்லாம் சேர்த்து பண்ணது ஜியு போப். சரியா? புறநானூறு முழுமையானா ஜார்ஜ் எல் ஹார்ட். இல்ல புறநானூறு, புறப்பொருள், வெண்பா மாலை அதுல இருந்து சில பாடல்களை எடுத்து தொகுத்தது. சோ அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜியு போப். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. முடியரசன் இயற்றாத நூல் இங்க இருக்கிறதுல முடியரசன் இயற்றாத நூல் இது. பூங்கொடி, நீலமேகம், வீரகாவியம், காவியப்பாவை. சோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். முடியரசன்னாலே நம்ம ஒரு சினாரியோ படிச்சு வச்சிருப்போம், அப்படிதானே? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். சோ அதுல இல்லாத ஒண்ணு இங்க என்ன வருது? நீலமேகம். நீலமேகம் அப்படின்றது முடியரசன் இயற்றாத நூல். சரியா? அடுத்து பாருங்க, பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? எம்.ஜி. ராமச்சந்திரன், முதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி. சோ என்ன நம்பர் ஆஃப் டைம் பார்த்திருக்கோம்? பெருந்தலைவர் காமராஜர். அது சத்துணவு திட்டமா விரிவுபடுத்தினதுதான் எம்ஜிஆர். ஓகே, 23. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து மன்னருக்கு மகளாக பிறந்தவர் வேலு நாச்சியார். சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுப்பாங்க 1730. அதுலதான் அவங்க பிறந்தாங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. வேலு நாச்சியார் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க இயர் பை இயர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர். அஃப்கோர்ஸ் உவேசா அவர்கள் தான். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த பதிப்பிக்கிற கான்செப்ட் அப்படின்னு வந்துட்டாலே உவேசா தான் வருவாரு. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல ஷியோரா, சம்டைம்ஸ் வேற ஒருத்தவங்களும் இருக்கலாம். ஆன்சர் ஷியோரா தெரியும்னா போடுங்க. இல்ல அது டவுட்டட் தான், நான் ஆப்ஷன் ஏதாவது இங்கி பிங்கி தான் போட போறேன்னா நீங்க உவேசா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து 25. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர்னு உடுமலை நாராயண கவிய சொல்றாங்க. உவமை கவிஞர்னு பெருஞ்சித்திரனாரையா சொல்றாங்க, சுரதாவை சொல்றாங்க. சோ இது தப்பு. காந்திய கவிஞன் வே ராமலிங்கனார சொல்றாங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை தான் சொல்றாங்க. அப்ப சரியான இணை தானே கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு சரியா இருக்கிறது 1, 3 தான். சோ 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க 26. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆத்தூர். ஆற்றூர் அப்படின்றதா பேச்சு வழக்குல ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது?
எந்த நூலுக்காக கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சோழ நிலா. ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக தான் மு மேத்தாக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. ஓகேவா? இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான். 28 ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? சான்சா. சோ இது வந்து ஒரு மேலும் அறிந்து கொள்வோம் क्वेश्चंस. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1938 நவம்பர் 13 பெரியார் பட்டம் சென்னையில, 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? சாரதாம்மாள், மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய். சான்சா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேவா? சோ அகைன் தென் லாஸ்ட் क्वेश्चन. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. சோ தேசிய நூலக நாள் என்ன அப்படின்றத இன்னைக்கான கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே கொடுத்துருங்க. சரியா? இந்த 30 minutes 50 question அப்படின்ற இந்த சீரீஸ் இனிமேல் 30 question 30 minutes தான். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம் இனிமேல். சரியா? அந்த 50 questions அப்படின்றது நம்ம 30 பண்ணிடலாம். ஏன்னா அடுத்து அப்படியே 11:30 நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கும். ஸோ இந்த ½ an hour அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாவே நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்மளோட நாளைக்கு இருந்து உங்களுக்கு இதுல மார்னிங் வரும். அண்ட் தென் உங்களுக்கான ரெக்கார்டட் அண்ட் தென் உங்களுக்கான எம்சிக்யூ ஃபார்மே சுஷ்மிதா எக்ஸாம் சீரியல வரும். ஓகேவா? ஆகஸ்ட் 9 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ கால் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.